அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது, இங்கே கிடைக்கல. ஏன்னா அவனுக்கு தேவையானதை அவனே உற்பத்தி பண்ணிக்கிட்டுறான். அவங்களுக்கு தேவையானதை மற்ற இடங்களும் தேடி போய் பண்ணுறாங்க. இதுதான் ஒன்று. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம விவசாய நிலங்களில் பாடுபடுகிற விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே ஒரு அரசு வேலையாக மாற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வீட்டுக்கு ஒரு ஆள் சாத்தியமா? விவசாயிக்கு இன்னைக்கு எதுக்கு சொல்ல வரானா, அன்றைக்கி நிறைய இடங்களில் கஷ்டப்பட்ட மக்களுக்கு விவசாய நிலங்களில் வாழ்கிறவங்க எல்லாத்துக்குமே இலவசம்னு கொடுக்குறாங்கல்ல. இப்போ விவசாயியை ஒரு விவசாயம் இன்னைக்கு அரசு பணியாக மாற்றுறது கஷ்டம், சாத்தியம் இல்லை. ரொம்ப எல்லாத்தையும் மாற்ற முடியாது. வீட்டுக்கு 10 பேர் 5 பேர் இருப்பாங்க. பழைய வீடு கிராம பகுதிகளில் எல்லாத்தையும் அரசு வேலையை மாற்ற முடியாது. ஆனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு விவசாய வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகள்லையும் வீட்டுக்கு ஒருத்தனையாவது அரசு பணியாக மாற்றணும். இது இப்படி யோசிச்சு பார்ப்போம். விவசாயம் மாத்திரம் ஒரு பெரிய பணி. ரொம்ப சிம்பிளாக இப்போ 100 நாள் வேலை திட்டத்துக்கு அரசு 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா? இதே மாதிரி நமக்கு ஒரு ஆதார் கார்டுன்னு கொடுத்துட்டு இந்திய குடிமகன் அப்படின்னு ஒரு ஆதார் கார்டை வச்சுட்டு இன்றைக்கி எல்லாமே பண்ணுறாங்க இல்லையா? ஒரு வேளை மாற்று சிந்தனை எனக்கு நீங்கள் சொன்னதை வச்சு தோணும்போது, விவசாய அட்டைன்னு ஒன்று வச்சு விவசாயம் பார்க்குறவருக்கு இப்போ இந்த நிலத்தில் வேலை பார்க்குற அந்த நிலக்கிழாரை விவசாய அட்டை மாதிரி ஒன்று கொடுத்து இவங்க தான் இந்த விவசாயம் பார்க்க வருவாங்க. இவங்களுக்கு மாதமானா ஒரு மானியம் ஒரு 1000 இப்போ 1000 கொடுக்குற பெண்களுக்கு 1000 மானிய தொகை கொடுக்குற மாதிரி ஒரு 2000 அந்த மாதிரி ஒரு விவசாய அட்டையை கொடுத்து விவசாயிகளுக்குன்னு மானிய தொகைன்னு ஒன்று கொடுத்தா அந்த விவசாயம் வளர்ச்சி அடையும் நம்புறீங்களா? ஆனால் இப்பவுமே மானியம் இருக்குது. ஆல்ரெடி இப்பவுமே கரண்டில் தான் இருக்குது. விவசாயத்தில் நமக்கு பட்டா பத்திரம் அடங்கல் எல்லாம் கொடுத்தாச்சுன்னா கவர்மெண்ட் இப்போ மானியம் கொடுக்காங்களே. அது மானியம் சொல்ல ஒரு விவசாயங்கிறது எல்லாருமே எல்லாருமே நல்லா வச்சிருக்க போகிறது இல்லை. விவசாய கூலி இருக்காங்கல்ல. ஆமாம். இப்போ அவங்களுக்கு என்ன வாழ்வாதாரம் இருக்குது? விவசாயம் நல்லா நீங்கள் வச்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு மானியம் கிடைக்கிறோம். வேலைக்கு போகிறவங்களுக்கு கிடைக்காதுல்ல. அதே இடத்துல ஒரு விவசாய அட்டை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மானியம் கிடைக்கும்ல. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் நீங்கள் உங்கள் நிலத்தில் இது பயிரிட்டுருக்கீங்க. உங்கள் நிலத்துக்கு ஆள் கூலிக்கு ஒரு 5 பேர் வராங்க. அந்த 5 பேருக்கு விவசாய அட்டை இருக்குது. நீங்கள் அந்த 5 பேர்